மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. ஃபேஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஃபேஷியல் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ண நம்மளோட அந்த ஃபேஸ் பஃபினஸ் குறையுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பலூன் போஸ் பிரீத்திங்னு சொல்லுவாங்க. இது பண்றதுனால நம்ம சீக்ல இருக்கிற வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், பிளஸ் பஃபினஸ் ரெடியூஸ் ஆகும், ஐஸ்ல இருக்கிற பஃபினஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும் த்ரூ தி ஃபேஷியல் மசில்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ டபுள் சின் குறைக்கிறது வந்து நீங்கள் ஓவரால் ஃபேஸ் பாடி ஃபேட் குறைச்சாலே அது ஈஸியாக குறைஞ்சிடும். பட் ஸ்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கல்ப் பண்ணணும், டோன் பண்ணணும்னா நீங்கள் ஜா லைன்ஸ்லாம் தெரியணும்னா இந்த எக்ஸசைஸ் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது டிவி பார்க்கும்போது கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிட்டு வரலாம். நல்லா ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஜா போன்ஸை சைடில் வெளியில் தள்ளிக்கணும். ஓகே, அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணும்போது இப்படி இந்த உஷ்ட் சவுண்ட் மாதிரி பண்ணணும். சோ உங்களோட ஜா போன்ஸ் அண்ட் சீக் போன்ஸ் ரெண்டுமே பண்ணனும். நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணனும். ஆமா, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணனும். சீலிங்க பார்த்துட்டு ஓபன் அண்ட் க்ளோஸ். ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் நம்ம லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ண சொன்னல அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான். அது ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி நம்ம டேப்பிங் மாதிரி பண்ண போறோம் ஆல் ஓவர் தி ஃபேஸ். ஸோ உங்களோட ஃபேஸை நல்லா ப்ளோ பண்ணிட்டு டேப் பண்ண போறீங்க. ஓகே, சும்மா அப்படியே ரேண்டமா டேப் பண்ணலாமா? ஓகே. இந்த சீக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு டிஃபைண்டா தெரியும். நமக்கு இந்த கான்டோர்லாம் போடுறோம்ல, அப்போ அந்த டிஃபைண்டா அந்த போன் தெரியும்ல, சீக் போன்ஸ்லாம். ஸோ அதை தெரியறதுக்காக நம்ம இன்னொரு எக்ஸசைஸ். ஸோ இப்படி நம்ம கோ வந்தா இல்லை யாருக்கு கோச்செக்டா அந்த எக்ஸ்பிரஷன் வரும்ல, அந்த எக்ஸ்பிரஷன். ஸோ உங்களோட ஃபேஸை நல்லா ஒரு சைட் தள்ளிட்டு க்ளோயிங் ஸ்கின் வரதுக்கு. ஸோ நிறைய பேர் பிரைட்னிங் ஸ்கின், க்ளோயிங் ஸ்கின், டல்லா இருக்க ஸ்கின், எஸ்பெஷலி இந்த சம்மர்லாம் மேக்கப் போடாமலே நேச்சுரலா அந்த க்ளோ வரதுக்காக பிரஷர் பாயிண்ட்ஸ் மாதிரி. ஓகே, நம்மளுக்கு இங்க சுத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா சைனஸ் கேவிட்டிலாம் இருக்கு. சோ நிறைய பேருக்கு கோல்டு சைனஸ் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஃபேஸ் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா ப்ளோட்டடா தான் இருக்கும். அவங்க வந்து பர்టిక్యులரா இங்க மட்டும் பெயின்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த 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 சைனஸ் பாசேஜும் ரிலீவ் பண்ணிட்டு உங்களுக்கு லிம்ஃபாட்டிக் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, லிம்ஃபாட்டிக் எலிமினேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஓகே, வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேஷியல் இதுக்கு வந்து என்ன மாதிரி யோகா பண்ணலாம்? பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் போட்ட உடனே அவங்களுக்கு காட்டுறது வந்து அந்த முகத்துல தான் காட்டும், ஃபேஸ் பஃபினஸ் அண்ட் டபுள் சின் வந்துடும். ஸோ அதுக்கு என்ன மாதிரியான யோகாலாம் இருக்கு? ஓகே, ஸோ அஸ் ஐ செட் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பாட் ரிடக்ஷன்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் ரிசர்ச்சில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஃபேஸுக்குன்ட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஃபேஷியல் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ண நம்மளோட அந்த ஃபேஸ் பஃபினஸ் குறையுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்மளோட அந்த சீக்ஸ் இருக்கு இல்லையா, ரிங்கிள்ஸ் வர்றதுனால சீக்ஸ் தொங்கிட்டே இருக்கும் ஓவர் த ஏஜ். ஸோ இப்போ வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீக்ஸ் அப்படியே இப்படி ஆகிடும். வால்யூம் பூஸ்டப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்குது, அது பண்ணாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் தேர்ட் ஒன், உங்களுக்கு ஃபேஸ் யோகா எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா blood circulation improve பண்ணும் உங்க ஃபேஸ்க்கு. ஏன்னா மசில்ஸ் எல்லாமே ஒர்க் பண்றதுனால சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து பாடியில் லிம்ப் செல்ஸ்னு இருக்கு, லிம்ப் கிளான்ஸ்னு இருக்கு. இந்த லிம்ப் கிளான்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியில தள்ளுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த லிம்ப் கிளான்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் ஆகும். அது நம்ம ஃபேஸ்ல நிறையவே இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு பஃபினஸ், நைஸு, நம்மளுக்கு கிட்னியில் பிரச்சனைனா நம்மளுக்கு கண்ணிலே காட்டும். அதே மாதிரினா இருக்கு. ஸோ அந்த லிம்ப் கிளான்ஸ் ஸ்டிமுலேட் ஆகி அது நல்லா ஃபங்க்ஷன் ஆக வச்சாலே நம்ம அந்த ஃபேஸ்ல இருக்கிற ரிங்கிள்ஸ், க்ளோ அதெல்லாம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். ரிங்கிள்ஸ் குறைச்சிடலாம். ஓகே ஓகே. ஸோ என்ன மாதிரியான ஃபேஷியல் யோகாஸ்லாம் இருக்கு? ஸோ மோஸ்ட்டாக இது வந்து ப்ரீத்திங்கோட தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாடியில் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எவ்வளோ ஆக்சிஜன் மசில்ஸ்க்கு போகுதோ அவ்வளோ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ப்ரீத்திங்கோட பண்ண ஆக்சிஜனும் நம்ம மசில்ஸ்க்கு, ஃபேஸ்க்கு நல்லா போகும் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த யோகா பண்ண போகிறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பலூன் போஸ் ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறதுனால நம்ம சீக்கில் இருக்கிற வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் பஃபினஸ் ரெடியூஸ் ஆகும், ஐஸில் இருக்கிற பஃபினஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும் த்ரூ தி ஃபேஷியல் மசில்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக உட்காந்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ள இழுத்துட்டு உங்களோட சீக்ஸை பலூன் மாதிரி ப்ளோ பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு வெளியில போக கூடாது இல்லையா, அதனால 2 ஃபிங்கர்ஸால அந்த பிளாக் பண்ணிக்கணும். ஓகே, இங்க 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண போறீங்க. ஓகேவா?
இப்போ ப்ரீத் அவுட் பண்ணிட்டு மெதுவா உங்களோட விரலை எடுத்துடுங்க. இது ஒரு 3 to 5 ரவுண்ட்ஸ் டெய்லி பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சதா டிஃபரன்ஸ்? சோ இது வந்து ஃபுல்லா உள்ள வந்து காத்து ஃபில் பண்ணிக்கணும் நம்ம சீக்ஸ்ல. ஓகே. நல்லா எவ்வளவு எக்ஸ்பாண்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்பாண்ட் பண்ணணும். ஆக்சுவலி இது பண்ண வர நமக்கு இங்கலாம் பெயின் ஆகும். சோ அப்பதான் வந்து நமக்கு அந்த கம்மியாகுமா? கம்மியாகும். ஃபேஸ் கம்மியாகும்னு இல்ல, நான் சொன்ன மாதிரி அந்த ஆக்சிஜன் நிறைய சப்ளை ஆகி உங்களுக்கு அந்த பஃபினஸ்னா இருக்கும்ல, அன்வான்டட் ஸ்வெல்லிங் ஆஃப் தி ஃபேஸ் அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். wrinkles prevent பண்ணலாம் ஈஸியா. ஓகே ஆல்ரைட். ப்ளஸ் உங்களுக்கு க்ளோ தரும், ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்கும் உங்களோட சீக்ஸ்ல, blush போட்ட மாதிரி ஒரு க்ளோ. ஓகே ஓகே சூப்பர். செகண்ட் ஒன் வந்து நம்ம chin and jaw line, அது இதான் வந்து டபுள் சின். ஓகே ஓகே. ஸோ டபுள் சின் குறைக்கிறது வந்து நீங்க ஓவரால் ஃபேஸ் பாடி ஃபேட் குறைச்சாலே அது ஈஸியா குறைஞ்சிடும். பட் ஸ்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கல்ப் பண்ணணும், டோன் பண்ணணும்னா நீங்க ஜா லைன்ஸ்லாம் தெரியணும், ஜா லைன்ஸ்லாம் தெரியணும்னா இந்த எக்ஸசைஸ் சேர்த்துக்கலாம். இது நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது டிவி பார்க்கும்போது கூட நீங்க ஈஸியா பண்ணிட்டு வரலாம். ஓகே, சும்மா நம்ம ரிலாக்ஸா இருக்கிற டைம்ல கூட இது நம்ம இந்த நீங்க சொல்ற எக்ஸசைசஸ்லாம் பண்ணலாம் நம்ம ஆக்சுவலா. ஓகே கண்டிப்பா. சோ அடுத்து எது? சோ அடுத்து மெதுவா சீலிங்ல பார்த்துட்டு உங்களோட மவுத்தை ஓபன் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா ஓபன் பண்ணிட்டு உங்களோட ஜா போன்ஸை சைடுல வெளியில தள்ளிக்கணும். ஓகே, அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணும்போது இப்படி இந்த உஷ் சவுண்ட் மாதிரி பண்ணணும். சோ உங்களோட ஜா போன்ஸ் அண்ட் சீக் போன்ஸ் ரெண்டுமே ஸ்ட்ரெச் பண்ணனும். நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணனும். ஆமா, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணனும். சீலிங்க பார்த்துட்டு ஓபன் அண்ட் க்ளோஸ். இது ஒரு 3 தடவை பண்ணலாம். ஓகே, நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. இங்க ஃபுல்லா இங்க எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகுது. ஓகே, எனக்கு டவுட், இதெல்லாம் பண்ணிட்டு விட்டாக்கா திருப்பி ஃபேஸ்லாம் வந்து இங்கலாம் அப்படியே ஷ்ரிங்க் ஆகுற மாதிரி அதெல்லாம் ஆகாதுல? பட் பண்ணிட்டே இருந்தது, ரெகுலரா பண்ணிட்டே இருந்தது நல்லது. ஓகே ஃபைன். ஓகே, சோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் நம்ம லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ண, நான் சொன்னல அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் தான். அது ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி நம்ம டேப்பிங் மாதிரி பண்ண போறோம் ஆல் ஓவர் தி ஃபேஸ். சோ உங்களோட ஃபேஸை நல்லா ப்ளோ பண்ணிட்டு டேப் பண்ண போறீங்க. ஓகே, சும்மா அப்படியே ரேண்டமா டேப் பண்ணலாமா? ஓகே ஓகே. சோ இது உங்களோட ஹாப்பி ஹார்மோன்ஸையும் செக்ரீட் பண்ணும். நீங்க ஹாப்பியாவும் ஃபீல் பண்ணுவீங்க. மூட் சேஞ்ச் ஆனாலே ஃபேஸ்ல ஒரு க்ளோ வரும், பாத்திருக்கீங்கல்ல? சோ அது மாதிரியும் சோ அந்த மாதிரி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே, சோ இது ஒரு 2 ரவுண்ட்ஸ் பண்ணா போதும். 20 டைம்ஸ் நீங்க டேப் பண்ணிட்டு 2 ரவுண்ட்ஸ் பண்ணா போதும். ஓகே ஓகே. லாஸ்டா வந்து நம்ம பண்ண போறது வந்து இந்த சீக் லைனுக்காக. சோ இந்த சீக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு டிஃபைன்டா தெரியும். நமக்கு இந்த கான்டோர்லாம் போடுறோம்ல, அப்போ அந்த டிஃபைன்டா அந்த போன் தெரியும்ல, சீக் போன்ஸ்லாம். சோ அதை தெரியறதுக்காக நம்ம இன்னொரு எக்ஸசைஸ். சோ இப்படி நம்ம கோவம் வந்தா இல்ல யாருக்கு முன்னாடி கோச்செக்டா அந்த எக்ஸ்பிரஷன் வரும்ல, அந்த எக்ஸ்பிரஷன். சோ உங்களோட ஃபேஸ் நல்லா ஒரு சைடு தள்ளிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணனும் உங்களோட ஹேண்ட் வச்சு. ஓகே, ஓ ஹேண்ட் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணனும். அண்ட் உங்களோட இன்னொரு ஹேண்ட் மூக்ல கூட வச்சுக்கலாம். ஓ எப்படி? இப்படி நான் இந்த சைடு பண்ணி காட்டு. ஓகே, ஐயோ நல்லா கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. எப்படி பண்றீங்க? ஒரே ஹேண்ட் தான், ஒரே சைடு தான். ஓ ஒரே சைடு தான். ஓகே 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 ஃபைன். எஸ். சோ புஷ் பண்ணனும் ஆப்போசிட் சைடு. புஷ் பண்ணனும் ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி இன்னொரு சைடு. சோ இது எவ்வளவு மினிட்ஸ், ஐ மீன் எவ்வளவு செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணனும்? இது ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு 3 ரவுண்ட்ஸ்க்கு ரிப்பீட். 3 ரவுண்ட்ஸ்க்கு. ஓகே. The eyes closed தான் பண்ணுமா அது?
இல்ல ஓப்பனா சும்மா நீங்க டிவி பார்க்கும்போது கூட இதெல்லாம் பண்ணலாம், ஈஸி தான். ஓகே ஓகேவா? ஸோ இது உங்களோட சீக் லைன்ஸ்ல ஆக்ட் ஆகும். லாஸ்டா நான் சொல்ல போறது வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் பூஸ்டப் ஆகி க்ளோயிங் ஸ்கின் வரதுக்கு. ஸோ நிறைய பேர் பிரைட்னிங் ஸ்கின், க்ளோயிங் ஸ்கின், டல்லா இருக்க ஸ்கின், எஸ்பெஷலி இந்த சம்மர்ல மேக்கப் போடாமலே நேச்சுரலா அந்த க்ளோ வரதுக்காக பிரஷர் பாயிண்ட்ஸ் மாதிரி. ஸோ அக்குப்ரெஷர் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம்ல நல்லாவே ஆக்ட் பண்றது ப்ரெஷர். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு பாயிண்ட்ல ப்ரெஷர் ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கோமோ அதுல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ இது ரிசர்ச்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அக்குப்ரெஷர் இஸ் ஒன் எஃபெக்டிவ் ரெமெடி. இதுல நீடில்ஸாவும் இருக்கு, ப்ரெஷராகவும் இருக்கு. ஸோ நீடில்ஸ் வந்து கொஞ்சம் வலிக்கும், பெயின்ஃபுல் மெத்தட். நம்ம ப்ரெஷர்லயே பண்ணலாம். ஓகே, நம்மளே ஓனா பண்ணிக்கலாம், எந்த ஒரு அசிஸ்டன்ஸும் தேவையில்லை. பிளஸ் நம்மளுக்கு இங்க சுத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா சைனஸ் கேவிட்டிலாம் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு கோல்டு சைனஸ் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஃபேஸ் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடா ப்ளோட்டடா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து பர்టిక్యులரா இங்க மட்டும் பெயின்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த சைனஸ் பாசேஜும் ரிலீவ் பண்ணிட்டு உங்களுக்கு லிம்பாட்டிக் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, லிம்பாட்டிக் எலிமினேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, உங்களோட 2 இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்து நீங்க உங்களோட டிப் ஆஃப் த நோஸ்ல வைக்க போறீங்க. நல்லா 10 டைம்ஸ் ப்ரெஷர் இன் அண்ட் அவுட் மாதிரி கொடுக்க போறீங்க. எடுத்து இல்ல, அப்படியே கண்டினியூஸா. ஓகே. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு டீப் ப்ரெஷர், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு டீப் ப்ரெஷர். ஹேண்ட்ஸ் வந்து ஃபேஸ்ல இருந்து எடுக்க வேண்டாம். ரிலாக்ஸ் ப்ரெஷர், ரிலாக்ஸ் ப்ரெஷர், அதே மாதிரி. ஸோ இது ஒரு 20 டைம்ஸ் நீங்க 10 டைம்ஸ் இந்த மாதிரி டீப் ப்ரெஷர், 5 டைம்ஸ் கிளாக் வைஸ், 5 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அதே மாதிரி பண்ணாலே 20 டைம்ஸ் ஆயிடும். அது 2 ரவுண்ட்ஸ்க்கு நீங்க ரிப்பீட் பண்ணலாம். உங்களுக்கு பிரீத்திங் இஷ்யூஸ் இருக்கு, சைனஸ் இருக்கு, இல்ல பிளாக்ட் நாஸ்ட்ரல் இருக்குன்னா இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே. சோ கூல் டைம்லலாம் இது நம்ம பண்ணலாம். கண்டிப்பா. சூப்பர். ஓகே. சோ இதுதான் 5 டெக்னிக்ஸ். ஓகே. சோ இந்த 5 டெக்னிக்ஸை வச்சு நம்ம வந்து ஃபேஸ் எப்படி அழகா க்ளோயிங்கா சொன்ன மாதிரி கான்டூரிங்கா, நீங்க வந்து இதெல்லாம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றீங்க இல்ல க்ரீம்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா அப்ப கூட நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது இந்த பிரீத்திங் டெக்னிக்ஸ் பண்ணிட்டு பண்ணா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அந்த அப்சார்ப்ஷன். அண்ட் இது வந்து எப்ப பண்ணலாம்? மார்னிங்ல பண்றது பெட்டரா இல்ல நைட் டைம்ல தூங்குறதுக்கு முன்னாடி பண்றது பெட்டரா? மார்னிங் சன்லைட்ல எக்ஸ்போஷரோட பண்றீங்கன்னா இன்னும் நல்லது, நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். ஏன்னா சன்லைட் வந்து ஒன் இம்பார்ட்டன்ட் விட்டமின் ஃபார் யுவர் ஹேர் அண்ட் ஸ்கின் ஹெல்த். போன் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ட் தான், பட் ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க சன்லைட் பிரசன்ஸ்ல இந்த 5 எக்ஸசைஸ் பண்ணா இன்னும் நல்ல க்ளோ இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சூப்பர். ராகவா லாரன்ஸின் அட்டகாசமான நடிப்பில் 5 ஸ்டார் கதிரேசன் தயாரித்து இயக்கியுள்ள ருத்ரன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபெறுகிறது. மதங்களை தாண்டிய மனிதநேயம். சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. குடும்பத்தோடு காணுங்கள் உங்கள் C5 ஆப்பிள். தெரியாம ஒரு விஷயத்தை எடுத்து முகத்துக்கு வந்து ட்ரை பண்ணக்கூடாது. கடலை மாவுனா அது வந்து ரொம்பவே இயற்கையான ஒரு விஷயம்னால கொஞ்சம் தைரியமா போடலாம். இதுவே ஒரு க்ரீமோ ஏதோ சம்திங் நம்ம ஒரு பேக்கோ போட்டா அது வந்து டேனுக்கு வந்து ஐ திங்க் காஃபி அண்ட் சுகர் அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணி நம்ம போடலாம். 16 இயர்ஸ் மாதிரி இருக்கும். எனக்கு ஃபேஸே தெரியாத அளவுக்கு ஆக்டிஸ் ஃபுல்லாக இருக்கும் மார்க்கோட. எல்லாருமே ரொம்ப புல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்கூலில். வெந்தயத்தை வந்து பவுடராக அரைச்சிட்டு அந்த வெந்தயத்தோட அந்த யோகட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வீக்லி ஒன்ஸ் எடுத்து நம்ம வந்து போடணும். ஸ்கல்ப்பில் படுற மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகும். ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் கம்மியாகிடுச்சு. கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாறில் வந்து ப்ளீச் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஒரு பிளாண்ட் லுக்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ளீச் பண்ணிட்டேன். ஹேர் ஃபால் ஆகிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, ரொம்ப லாங்காக இருக்கும் ஹேர். இப்போ இடுப்பு வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம், கேர்ள்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து ரொம்பவே ட்ரை ஆகிடுது. சொசைட்டி வந்து நம்மளை பார்த்து இந்த ட்ரெஸ் போட்டனால நீங்கள் இப்படித்தான் அப்படின்னு உங்கள் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா அது அவங்க தப்பு. ஹலோ கோயம்புத்தூர். ஓன் பிஸ்னஸ் நம்ம இருக்கிற ஊர்லேயே பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் வரோம். எஸ், வி ஆர் கம்மிங் டு கோயம்புத்தூர். உங்களை பற்றியும் உங்களோட தொழில் பற்றியும் ஒரு நேர்காணல் நாங்கள் எடுப்போம். அது மூலமாக பல பேருக்கு உங்களை பற்றி தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய நேர்காணலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.